ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பேபி கார்ன் ஃப்ரை டேஸ்டியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 300 கிராம் அளவுக்கு பேபி கார்ன் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 1.5 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்திட்டு கடைசியாக 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்திக்கோங்க. லெமனுக்கு பதிலாக வினிகர், தயிர்னு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். லெமன் சேர்க்கும்போது 1/2 லெமன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்தா புளிப்பு தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற கார்னை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. கார்ன் சேர்த்ததும் கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கார்னில் மாவு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கார்ன் பொரிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாறி மாறி வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சா அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். இப்போ மீதி இருக்கிற கார்னையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான கடைகளில் கிடைக்கிற மாதிரி பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் பேபி கார்ன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.